ஹாய் எவ்ரிவான். அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் மிரட்டும் வகையில் ஈரானின் தாக்குதல்கள் தொடர்ச்சியாக காணப்படுகிறது. ஈரான் நேற்று இரவு மாத்திரம் இஸ்ரேல்ல மிகப்பெரிய திருவிழாவையே கொண்டாடி இருந்தது. இஸ்ரேலில் குண்டுமலை பொழியப்பட்டு இந்த திருவிழாவை கொண்டாடியதைப் போலவே ஈரான் மிகப்பெரிய அளவில் தாக்குதல் இஸ்ரேலிலே நடாத்தி இருந்தது. இந்த தாக்குதல் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இஸ்ரேல் தலைநகர் டெல்லாவில்லாவில் தான் இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டிருக்குது. மிகப்பெரிய ஏவுகணை அனுப்பப்பட்டு அந்த ஏவுகணையில இருந்து வானத்துல சிறிய சிறிய குண்டுகளாக பிரிந்து வெடிக்கக்கூடியதான் இந்த தாக்குதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இது மிகப்பெரிய ஒரு வான வேடிக்கையை போல, வானத்துல மிகப்பெரிய அளவுல வான வேடிக்கை காட்டினதை போலத்தான் இந்த வீடியோகளும் அவுட் ஆகி இருந்தது. இஸ்ரேல் எதிர்பார்க்காத அளவுல இஸ்ரேலை நோக்கி ஈரான் தாக்குதல்கள் தொடர்ச்சியா நடாத்தப்படுது. அமெரிக்கா இஸ்ரேலை கைவிட வேண்டிய நிலையில தான் இப்ப இருக்குது. அமெரிக்காலையும் பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில தான் டொனால்ட் ட்ரம்ப் ஆதிக்கத்தால தான் இந்த யுத்தம் தொடர்ச்சியா நடக்குது. இந்த யுத்தத்தை அமெரிக்கா இஸ்ரேல் நிறுத்தினாலும் தாங்கள் ஒருபோதும் நிறுத்த போவதில்லை, பேச்சுவார்த்தைக்கு வரப்போவதில்லை என்று சொல்லி ஈரான் கூறியிருக்குது. ஈரான் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு பழி தீர்த்தே ஆகுவோம் என்று சொல்லி இந்த யுத்தத்துல தொடர்ச்சியா பங்கு பெற்றுதாங்க. ஈரான் எதிர்பார்க்காத நிலையில, பேச்சுவார்த்தை நடாத்தப்பட்ட நிலையில நயவஞ்சகமாக துரோகங்கள் இழைக்கப்பட்டு தான் ஈரான் மிக முக்கியமான தலைவர் ஆயத்துல்லா ஹொமைனியும் கொலை செய்யப்பட்டிருந்தார். இப்படியான ஒரு சிச்சுவேஷன்ல தரைப்படைகளையும் அனுப்பி அமெரிக்கா யுத்தம் செய்ததுக்கு தயாராகி வருவதாக கூறப்படுது. முடியுமாக இருந்தால் தரைப்படையை ஈரானுக்கு அனுப்பி பாருங்கள் என்று சொல்லி வெளிவிவகார அமைச்சரும் கூறியிருக்கார்.